ஆகியவை சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் ஆகியவற்றை வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் மாநாட்டு சுடர் சென்னை, கீழவெண்மணி, மதுரை உள்ளிட்ட இடங்களிலிருந்து புறப்பட்ட சுடர் இதோ மேடையில். பாரிவேந்தர் எங்கிருந்தாலும், பார்வேந்தன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். இன்று இந்திய குடியரசு தினம். இந்திய குடியரசினுடைய அடிப்படை என்பதே அதன் அரசியலமைப்பு சட்டம்தான். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு தந்தவர் புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அவரினுடைய நினைவை நாம் இந்த தினத்தில் போற்றி, புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு அளித்த மிக பெரும் கொடையான அந்த அரசியல் சாசனத்தை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் அம்பேத்கரின் அரசியல் வாரிசு தொல் திருமா அவர்கள் இதோ சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரத்தை பாதுகாக்க. தோழர்களே, நாற்காலிகளை கீழே போட்டு அமரவும். யாரும் தலைக்கு மேலே தூக்கி பிடிக்கக்கூடாது. 1-2 தோழர்கள் இந்த பக்கம் இடதுபுறத்தில் நாற்காலியில் தூக்கி பிடிச்சிருக்காங்க. நாற்காலி மேலே ஏறி நிற்காதீங்க, எல்லாம் கீழே இறங்குங்க. நாற்காலி மேலே நிற்கிறவங்களாம் கீழே இறங்குங்க ப்ளீஸ். கீழே இறங்குங்க. நாற்காலி மேலே நிற்கிறவங்களாம் கீழே இறங்குங்க. கீழே இறங்கி நில்லுங்க தம்பி. நாற்காலி தலைக்கு மேலே யாரும் தூக்கி பிடிக்காதீங்க. இப்போது சுடர் ஏந்தி வந்திருக்கிற ஜனநாயக பாதுகாவலர்களை நாம் வரவேற்கிறோம். 24ஆம் தேதி கட்சி தலைமையகம் அம்பேத்கர் திடலில் இருந்து சமத்துவ சுடர் தொடர் ஓட்டம் தொடங்கியது. பார்வேந்தன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட தோழர்கள் சென்னையில் இருந்து சிறுகனூர் வரையில் ஓடி வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அந்த சுடர் சமத்துவ சுடர். அடுத்து 25ஆம் தேதி நேற்று தஞ்சை கீழ்வெண்மணி நினைவிடத்திலிருந்து சகோதரத்துவ சுடர் ஏந்தி வழக்குரைஞர் ரஜினிகாந்த் அவர்களின் தலைமையில் 200 பேர் திருச்சி வரையில், சிறுகனூர் நமது மாநாட்டு திடல் வரையில் சகோதரத்துவ சுடரை ஏந்தி வந்திருக்கிறார்கள். மதுரை, மேலூர், மேலவளவு முருகேசன் அவர்களின் நினைவிடம் விடுதலை களத்திலிருந்து சுதந்திர சுடரை ஏந்தி நம்முடைய மா சங்கத்தமிழன் அவர்களின் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட தோழர்கள் சிறுகனூர் வரையில் ஓடி வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இந்த சுடர்களை இப்போது நாம் பெற்றுக்கொள்கிறோம். இது அரசமைப்பு சட்டத்தின் ஜனநாயக விழுமியங்களாக இருக்கிற சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை உணர்த்தும் சுடர்களாகும். ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வரையறுக்கப்பட்டிருக்கிற ஜனநாயக விழுமியங்கள் தான் இந்த மூன்றும். இதனை சுடர்களாக நம்முடைய தோழர்கள் ஏந்தி வந்திருக்கிறார்கள். வழக்குரைஞர் பார்வேந்தன் எங்கே இருந்தாலும் அந்த சுடரை எடுத்துக்கொண்டு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். முதலில் சுதந்திர சுடர். வயரை யாரும் பிடுங்கக்கூடாது. அந்த அங்கங்கே இருக்கிற வயர்களை பிடுங்கிட்டா எல்லா லைட்டு அண்டு ஒளி அமைப்பு பாதிக்கப்பட்டுரும். தயவு கூர்ந்து தோழர்கள் இருக்கைகளில் அமர்ந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும். தோழமை கட்சி தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வழிநெடுக போக்குவரத்து நெரிசல், அதனால் சற்று தாமதம். நாற்காலிகளை அங்கும் இங்கும் தூக்கி கொண்டு செல்ல வேண்டாம் என்று உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த இடத்துல முன்னால் இருக்கிற தோழர்கள் அமரவும். அப்படியே நீங்கள் உட்காரலாம். உட்கார்ந்தீங்கன்னாக்கா சிறப்பாக இருக்கும். தரையிலேயே நீங்கள் அமரலாம். உள்ளே வந்து இங்கே வந்து இந்த விஐபி பேக்ஸ்குள்ளே வரக்கூடாது. இங்கே வந்து தோழமை கட்சி தலைவர்கள் அமருவதற்கான இடம். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆக்கிரமிக்க வேண்டாம். பின்னால கிடக்கிற இடங்களில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது பார்வேந்தன் கையில் இருந்து நான் சமத்துவ சுடரை பெற்றுக்கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து சுதந்திர சுடர் சங்கத்தமிழன் கையில் இருந்து பெற்றுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து
ரஜினிகாந்த் அவர்களின் தலைமையில் வந்த சகோதரத்துவ சுடரையும் பெற்று நிகழ்ச்சியை நாம் தொடங்க இருக்கிறோம். அடுத்ததாக சங்க தமிழன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிறார். அடுத்ததாக வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எழுச்சி டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார். எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்கப்பட்ட இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தது. மதவாதம் தலை தூக்க தொடங்கியிருக்கும் இந்த காலத்தில் எந்த காலத்தை விடவும் அதிகமாய் இந்திய ஜனநாயகத்தை, அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதனால்தான் ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயில் திறக்கப்பட்ட அன்று சமூக வலைதளங்களில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை பல்வேறு தரப்பினரால் அதிகமாக பகிரப்பட்டது. அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த இந்திய குடியரசு தினமான இந்த நாளில் வெல்லும் ஜனநாயகம் என்னும் தலைப்பில் அரசியலமைப்பு சட்டத்தை ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து கொண்டாட திரண்டிருக்கிறோம். ஏனெனில் எழுச்சி தமிழர் அவர்களின் மொழியிலேயே சொல்ல வேண்டுமென்றால், சனநாயகம்தான் சனாதனத்தை வீழ்த்தும் மாபெரும் வலிமை கொண்ட பேராயுதம். இந்திய கூட்டணி தலைவர்கள் தமிழ்நாட்டில் பங்கேற்கிற முதல் நிகழ்வாக எழுச்சி தமிழர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் முன்னிலையில் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய வரலாற்று தேவை எழுந்துள்ளது. எனவே இந்த மாநாடு ஜனநாயகத்தை பாதுகாப்பது, அரசியலமைப்பு சட்டத்தின் ஜனநாயக விழுமியங்களை பாதுகாப்பது, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய ஜனநாயக மாண்புகளை காக்கிற மாநாடாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டினுடைய தீர்மானங்களை
இந்தியாவினுடைய அரசியல் வரைபடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்களை இதோ நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மாநாட்டினுடைய வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்களை இதோ தர வருகிறார். இடதுபுறத்தில் தோழர்கள் இந்த புறமா உள்ளே நுழைவதற்கு முயற்சிக்க வேண்டாம். காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள்